வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரவில் ஆய்வு மேற்கொண்டார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நமக்கு ரெண்டு ப்ராஜெக்ட் எட்டு தண்ணி வந்து கெப்பாசிட்டி இல்லை மக்களுக்கு ஆல்ரெடி நம்ம டீச்சர் பண்ணி அங்கே வரையும். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஆய்வு மேற்கொண்ட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரிவித்தார்? முழு தகவல்களை சொல்லுங்க. பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில வடகிழக்கு பருவமழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு துணை முதலமைச்சர் ஆங்காங்கே ஈடுபட்டு வருகிறார், ஆய்வுகளை செய்து வருகிறார். நேற்றைய தினம் மாலை நேரத்தில் தென்சென்னைக்குட்பட்ட பள்ளிக்கரணை, மேடவாக்கம், வேளச்சேரி ஆகிய பகுதிகளில் ஆய்வு செய்த அவர் நேற்று நள்ளிரவுல மழை துவங்கிய நேரத்துல அவரது சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்கள்ல ஆய்வுகளை மேற்கொண்டார். சிந்தாரிப்பேட்டை ஐயா தெரு பகுதியில் இருக்கக்கூடிய சமையல் கூடத்துல ஆய்வு மேற்கொண்டு அங்க இருக்கக்கூடிய அரிசி, மளிகை பொருட்கள், பிரெட், பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளன, மேலும் சமையலுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் இருப்பு வைப்பு உள்ளிட்ட பற்றி கேட்டறிந்தார். பின்னர் திருவல்லிக்கேணி பகுதியில நிவாரண மையங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும் வடகிழக்கு பருவமழை காலத்துல எதிர்பாராமல் ஏற்படும் புயல் மழை வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக சிந்தாரிப்பேட்டை அரசு பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள படுக்கை அறைகள் மற்றும் மழைக்காலங்கள் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பகுதிகளில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டார். அதிகாரிகளிடம் கேட்டறிந்தும் மழைப்பொழிவு ஏற்பட்டால், வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் எனவும் அதிகாரிகள் மட்டத்தில் ஆய்வுக் கூட்டத்தின் போது தெரிவித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.